சர்வதேச மகளிர் தினம் என்பது பெண்களின் உரிமைகளுக்கான செயற்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மகளிர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தொழில் செய்யும் நேரத்தை குறைத்தல், மிக சிறந்த ஊதியம் மற்றும் வாக்களிக்கும் உரிமை ஆகியவற்றை கோரி சுமார் 15,000 பெண்கள் நியூயார்க் நகரில் நடத்திய பேரணியின் விளைவாகவே மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக அறிவிக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது எனவும், கடந்த குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிடங்களை அடைய தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளமையை நினைவூட்ட விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல தசாப்தங்களாக கலந்துரையாடலுக்கு மாத்திரம் மட்டுப்பட்டிருந்த பெண்களில் கடந்த பொது தேர்தலில் 22 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நாட்டின் அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. பொருளாதார சுபீட்சத்தை அடைவதற்கும், பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு, நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கும் நமது பயணத்தில் முழுமையாக பெண்கள் தலைமுறையினரின் ஆதரவை எதிர்பார்த்து சர்வதேச மகளிர் தினத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்து செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். அனைத்து பெண்கள் சிறுமிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் முன்னேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் வேண்டுகோள் விடுத்தார். சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல, மனித குலத்தின் நலனுக்காக எல்லா இடங்களிலும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சமத்துவம், வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான நமது முயற்சியில் உறுதியுடன், ஒற்றுமையுடன், அசைக்க முடியாத வகையில் முன்னேறுவதற்காக இன்று நாம் ஒன்று கூடுவோம் என்று நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். 1995ஆம் ஆண்டு சீனாவின் பீஜிங்கில் நடைபெற்ற ஐநா உலக பெண்கள் மாநாடு என்ற வரலாறு சிறப்புமிக்க மாநாட்டின் 30வது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு குறிக்கிறது என்றும், பெண்களின் உரிமைகள் மனித உரிமைகள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரை கட்டுப்பணம் செலுத்திய அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் ஆகியவற்றின் விவரத்தை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி ஆரம்பமான கட்டுப்பணம் பெறும் செயல்முறையின்படி வியாழக்கிழமை மாலை 4:15 வரையிலான காலப்பகுதியில் 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளும் 38 சுயேட்சை குழுக்களும் 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கிளியன் ஸ்ரீலங்கா பணிக்குழுவின் உறுப்பினர்களை சந்தித்தார். இதன் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதிலும் எதிர்கால செயற்படுத்தல் குறித்து விவாதிப்பதிலும் இந்த கூட்டம் கவனம் செலுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் ஜனாதிபதியின் செயலாளரும் பணிக்குழுவின் தலைவருமான டாக்டர் நந்திக சனத்குமார நாயக்க மற்றும் பணிக்குழுவின் செயலாளர், இராணுவ அதிகாரிகள், காவல்துறையினர் என பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஜப்பானின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படவிருந்த கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் தொடர்பாக அரசாங்கம் இன்னும் கொள்கைகளை முடிவு செய்யவில்லை எனவும், இந்த திட்டம் தொடர்பாக ஜப்பான் அரசாங்கத்துடன் புதிய விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் வெளிவிவகாரத்துறையின் இயக்குனர் RMS பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் நிதியமைச்சகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இராணுவத்தின் கையகப்படுத்திய மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குளிர்நிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் விமல் ரத்நாயகவிடம் இக்கோரிக்கையை விசேடமாக முன்வைத்தார். கிளிநொச்சி பளை வேம்படிக்கேணியைச் சேர்ந்த சிதம்பரம் பிள்ளை மயில்வாகனன் என்பவருக்கு சொந்தமான காணியில் உள்ள கிணற்றில் இருந்து சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. துர்நாற்றம் வீசியதால் காலை 9 மணியளவில் அயலவர்கள் கிணற்றை பார்த்த போது கிணற்றில் பெண்ணின் சடலம் காணப்பட்டது. பளை போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். மீட்கப்பட்டவர் தவராச சிங்கம் சரஸ்வதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களின் பொது போக்குவரத்து வசதிகளை கருத்தில் கொண்டு சிசுசரிய திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபையானது சிசுசரிய திட்டத்தின் கீழ் 1500 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துகிறது. இந்த எண்ணிக்கையை இந்த ஆண்டு 2000 அதிகரித்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் தொடர்பான விவரங்களை கல்வி
பிரதியமைச்சர் என்ற அடிப்படையில் எமக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் மோசடி சம்பவங்கள் தொடர்பாக உருவாக்கப்பட்ட AI வீடியோக்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த வீடியோக்கள் மத்திய வங்கியின் ஆளுநர் முதலீட்டு திட்டங்களை ஆதரிப்பதாகவும் நம்பத்தகாத நிதி வருமானத்தை உறுதியளிப்பதாகவும் பார்வையாளர்களை சந்தேகத்திற்குரிய வெளிப்புற இணைப்புகளுக்கு வழிநடத்துவதாகவும் தவறாக சித்தரிக்கின்றன. அத்தகைய விளம்பரங்களை மறுத்துள்ள மத்திய வங்கி முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடவோ அல்லது ஆதரிக்கவோ இல்லை என்று வலியுறுத்தியுள்ளது. உலகளாவிய பணியாளர்களில் பெரும் குறைப்புக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை தயாராகி வருவதாகவும் பெரும்பாலும் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள பல தூதரகங்களை மூடுவதற்கும் தயாராகி வருவதாகவும் கூறுகிறது. மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு மனித உரிமைகள் போன்ற துறைகளில் பணிபுரியும் வாஷிங்டனில் உள்ள அதன் தலைமையகத்தில் உள்ள பல நிபுணர்கள் பணியகங்களை ஒன்றிணைக்கவும் இது திட்டமிட்டுள்ளது. தூதரக மூடலால் ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள சிறிய தூதரகங்கள் பாதிக்கப்படலாம். இருப்பினும் சில ஊழியர்கள் தங்கள் தொடர்ச்சிக்கு அழுத்தம் கொடுப்பதால் இந்த முடிவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. துருக்கியின் காங்கிரஸ் உள்ள அதன் கிளையை மூடும் திட்டம் குறித்தும் அந்த துறை காங்கிரசுக்கு அறிவித்துள்ளது.